இந்த காலை தினத்திற்கு என்று நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9 இன்றைக்கு நாம் திறந்து வைத்துக்கொண்டு நான் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். யாருக்கு? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ரொம்ப உனக்கு வேதம் 2 பேரை தான் ரொம்ப தாழ்த்தி நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து வீட்டில் தேவகுமாரன் மனுஷனாய் பிறந்தவர்கள் 2 பேர் தான். ரொம்ப ஒன்று பவுல். பழைய ஏற்பாட்டில் இட்ஸ் எ கிரேட் கிங், பெரிய ராஜா தாவீதை போல யாரும் ஒரு தாழ்மை உள்ள மனிதனை பார்க்க முடியும். அவரை போல யுத்தம் செய்தவர்களும், அவரை போல பெரிய ஆள் தேவனே சொன்ன, அவனுக்கு தரிக்கப்பட்ட பெரிய நாமத்தை தரிக்கிறான், பூமியில் யாருக்கும் இல்லாத நாமத்தை உனக்கு தரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். போன வாரம் பார்த்தோம். அந்த தாவீது எழுதுறாரு பாருங்களேன், முதல் 9 மேலே அது தாவீதின் சங்கீதம். அப்போது தாவீது எப்படி எழுதுறாருன்னா, பைபிள் சொல்ல தன்னை தான் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்க, தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிட்டு அவர் எழுதுறார். நெருக்கப்படுற காலங்களிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு நெருக்கப்படுற நேரத்தில் அவர் தஞ்சம், திரும்பி அப்படி நெருக்கப்படுற காலங்களில் அவர் தஞ்சம் பண்ணுவார்னா, அனுபவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். அதனால தான் சொல்கிறேன், பாட்டு பாடுறவங்கன்னா இன்றைக்கி ஈஸியாக பாடிடலாம், ஆனால் அன்றைக்கு பாடினவங்க அனுபவத்தை வாழ்க்கையாக பாடினாங்க, இன்றைக்கி கூலிக்கு மாரடிக்கிறாங்க. அதனால தான் எப்போவுமே நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான் நடிகர்லாம் பாடக்கூடாது. இதுங்க யார் பாடணும்? ரட்சிக்கப்பட்டவன் தான் ரட்சிப்பின் பாட்டை பாடணும். அவை அழைப்பும் அல்ல, அவை சத்தியம் அல்ல, அவை நீதியும் அல்ல. அப்படிப்பட்ட காரியத்தை வேத வசனம் எழுதவும் இல்லை. ஆகையால் நம் வாழ தான் கர்த்தர் அழைச்சிருக்க. பைபிள் சொல்றது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுற காலங்களிலே அவரே தஞ்சம். சுனாமி பெரிய பேரையில் வரும்போது மக்கள் தப்பித்துக்கொள்ள அடைக்கலமான தஞ்சம் புகுந்தார்களாம். மழைக்காலம் வரும்போது மழையில் என்ன பண்ணுறாங்க, மக்களை மீட்டு சில கல்யாண ஹாலில் வைக்கிற காரணம் அங்கே தான் தஞ்சமாக இருப்பது. அப்படிதான் ஒரு காலம் வரும்போது நம்ம சுற்றி இருக்க பிரச்சனை நம்மளை முழுக அடிக்க நினைக்கும் போது அதில் தப்புவதற்கு வேறு இடம் போய் போகிறோம் பார்த்தீங்களா, அதான் தஞ்சம், ஷெல்டர், பாதுகாப்பான இடம். அப்படி பயதம் சொல்லுது. அதே போல் பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். நான் வேகமாக நான் சொல்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த நெருக்கப்படுற காலங்களிலே கர்த்தர் தஞ்சமானவர். இன்றைக்கு சத்தியம் புதிய ஏற்பாட்டில் இது எழுதின தாவீது. ஆனால் ரீசன் எப்படி எழுதுனா, அழைக்கப்பட்டவனுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு, நீதிமானுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அதான் உண்மை. இப்படி இன்னும் அதிகம் தாவீதை குறித்து, கர்த்தர் எனக்கு பிரியமானதுமே சித்தமானவெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லட்டுமா, கர்த்தருக்கு பிரியமானவனுக்கெல்லாம் அவர் அடைக்கலமானவர். அப்படி எழுதல, காமனா எழுதினார். தன்னை ஒரு ராஜாவாக காட்டிக்கொள்வதை பார்க்கிலும், தான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று எழுதுவதை காட்டிலும், அந்த மனுஷன் நீதி நியாயத்தை செய்த வேதம் சொல்லி அப்படி எழுத பாட்டலாம், தன்னை தாழ்த்தி சிறுமைப்பட்டவன் யாருன்னு சொல்றாருன்னா தாவீது தன்னை குறித்து தான் நீங்க சொல்றாரு. நான் இன்றைக்கு சொல்ல போற நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் தஞ்சம் ஆகிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நெருக்கப்பட்ட எழுதியிருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நல்ல தெளிவா என்ன சொல்லுதுன்னா, அவைகளை உபத்திரவம், என்னதுங்க, உபத்திரவம், பாடுகள், சோதனை, இது 3 தான் நமக்கு வந்து தேவன் சோதிக்கிறார். நம் அநேக பாடுகள் வழியாய் என்னதுங்க தேவனுடைய ராஜ்யத்தை போகணும். உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நம்ம தொடர்ந்து பார்க்கிறோமே, இயேசு சொன்னார் உபத்திரம் உண்டு. இவையெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தவோ அழிக்கவும் கிடையாது. கர்த்தர் இவையெல்லாம் நம்ம சரி செய்யவும், நம்மை மாற்றவும், ஒரு பட்ட மரத்தை பச்சை மரமா, கனி கொடுக்கிற மரமா மாற்றும். நம்ம என்ன சொன்னா, பட்ட மரம் பச்சை மரமா ஆகணும் நம்ம பிரயாசப்படுறோம். இயேசு கிறிஸ்து சபையில பச்சை மரம், பட்ட மரம் பச்சை மரம் ஆகணும், பச்சை மரம் கனி கொடுக்கிற மரமா இருக்கும். இந்த நெருக்கப்படுற நேரத்தில்
நாம் என்ன செய்யணும் எனக்கு நான் பார்க்கணும். நெருக்கப்படுற நேரத்தில் அவர் தஞ்சமாவாரா? அதான் விஷயம். நெருக்கப்படுற நேரத்தில் யாருக்கு தஞ்சமாவார்? அதான் விஷயம். அநேகரோட வாழ்க்கையில் உபத்திரம், போராட்டம், தொல்லை, பிரச்சனை உக்காந்துருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. ஆனால் அவையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தஞ்சமாக இருந்தால் தான் நெருக்கத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும், இல்லை நெருக்கத்திலேருந்து வெளியே வர முடியும். நெருக்கமே உங்கள் வாழ்க்கையாக மாறி அவரை போல் ஆவதற்கான வழியும் கிடைக்கும். இதான் விஷயம். நெருக்கத்தில் ஒன்று வெளியே வந்துடலாம், நெருக்கத்தை ஜெயிச்சிடலாம், அந்த நெருக்கமே நம்ம வாழ்க்கைக்கு மாற்றமாகலாம். இன்றைக்கு நான் 3 காரிய நெருக்கத்தில் என்னென்ன செய்தாங்க பரிசுத்த வேதாமத்தை குறித்து நாம் சங்கீதக்காரன் தாவீதை குறித்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். எப்படிப்பட்ட நெருக்கம் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? கவனிங்கள், உபத்திரவம் ஏன் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார்? ஏன் பாடுகளை கர்த்தர் சில நேரங்கள் அனுமதிக்கிறார்? நான் சொல்ற 3ல் இந்த 3 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஆனால் நீங்க எது நிமித்தம் நெருக்கம் அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க நம்ம பார்க்க போறோம். எது நிமித்தம் என் வாழ்க்கையில உபத்திரவம் நீங்க அறிய வேண்டும். எது நிமித்தம் என் வாழ்க்கையில சோதிக்கப்பட்டு விழுந்து கொண்டே இருக்கிறேன், எது நிமித்தமும் இன்னும் தஞ்சம் இல்லாம தனியா இருக்கிற நீங்க சோதித்து பார்க்க வேண்டிய இன்ன காலம் இல்ல, இது நேரம். முதல் வாசிங்க. எல்லாமே நீங்கள் அறிஞ்சதுதான், கடந்த நாட்களில் பேசுனதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆனால் எடுத்துக்கொள்ளுங்க 2 நாளாகமம் முதல் 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 15 நான் வாசிக்கிறேன். 4 தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். நான் சொல்லட்டுமா? அவர் அவர்களுக்கு தஞ்சமானார். இதான் விஷயம். என்னதுங்க? நெருக்கத்திலே இஸ்ரவேல் தேவனத்தில் திரும்பி. கரெக்டாக சொல்லாம இஸ்ரவேல் வேற என்ன தேவன் திரும்பி? ஏன் இந்த இஸ்ரவேல் தேவனத்தில் திரும்பி அப்படி எழுதிருக்கு தான் பாப்பாண்டி இன்னைக்கு பார்க்க போறோம். நெருக்கம் வரும்போது தம்பி, ஒரு மனுஷன் உபத்திரம் வரும்போது, நாம் நினைக்காத காரியம் நம்மளோட வாழ்க்கை நேரும் போது, தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னோட வாழ்க்கை நாங்களும் அப்படிதான் விழுந்து எழுந்து வந்தோம். சில நேரத்தில் ஊழியக்காரன் தான் பேசுகிறோம் தவிர நான் தெரியும் ஒரு நெருக்கம் கர்த்தர் அனுமதிக்கிறாரானால் இவங்க மேலே போடுறதை காட்டிலும் இந்த நெருக்கத்தில் நான் என்ன செய்தேன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பது தான் கரெக்டான காரியம். நம்ம வாழ்க்கை நெருக்கம் வரும்போது யாரை போடுறோம்? என் புருஷனால தான் நெருக்கம், அந்த ஆளால் தான் எனக்கு தொல்லை. சில பேர் சொல்ல மனைவியால் தான் என் பிரச்சனை, பயாடி அமைதியாக இருக்காது, பேசி தொல்லை கொடுத்து சில பேர் என் பெத்த பிள்ளையால் தான் என் தொல்லை, அது ஒழுங்காக இருந்தால் எனக்கு கஷ்டம். சில பேர் என் பொண்ணால் தான் பிரச்சனை, சில பேர் என் மாமியாரால் தான் பிரச்சனை, சில பேர் சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பாவில் பிரச்சனை, சில பேர் மருமகனால் தான் பிரச்சனை, சில என் கடனால் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் தான் பிரச்சனை, சில என் பொண்ணு கல்யாணம் தான். ஏதாவது ஒரு மேலே போட்டுறாங்க அழைக்கப்பட்டவர்கள். கவனிங்கள், நல்ல கவனிங்கள். இங்கே பைபிள் என்ன சொல்கிறான்? ஏதாவது ஒரு மேலே போட்டு நீ ஆறுவது எந்த நாளும் இந்த பிரச்சனை வெளியே கடைசி வரைக்கும் வெளியவே வராமல் அந்த நெருக்கத்தில் சிறைப்பட்டு போன மக்கள் அநேகம் உண்டு. காலமெல்லாம் ஒரே கருத்தில் கர்த்தர் நம்ம நடத்த மாட்டாரு. ஒரு காலத்தை கர்த்தர் அனுமதிப்பாரானால், நான் நிக்க சொல்றேன், கர்த்தர் அனுமதிப்பாரானால் கர்த்தர் உன்னை சோதித்து அனுமதிப்பார், தப்பிக்கொள்ளும் போக்கை நிச்சயமா உருவாக்குவார். எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, அது பண பிரச்சனை இருந்தாலும் சரி, அது பலவீன பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் தப்பிக்கொள்ளும் போக்கை பல வழிகளுக்கு நான் பார்த்துருக்கிறேன். அனுபவத்தை பேசுறேன். பரிசுத்த பைபிள் என்ன சொல்றதுன்னா, கவனிங்கள், அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருவர்களுக்கும் சமாதானம் இல்லை. என்ன இல்லை? தேசங்கள் குடிகள் எல்லாருக்குள்ள மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. யார் செஞ்சது? அவங்க உணமா கேட்டிருப்பாங்க. இந்த காலத்தில் யாருமா பிரச்சனை? இஸ்ரவேல் ராஜா எல்லாம் பக்கத்தில் பாஷா தொலை குத்துனே இருந்தான். யாருங்க? இது பாஷாக்கு முன்பாக ரெகபியாம் தொல்லை கொடுத்துனே இருந்தான். யெரொபெயாம் செத்த பிறகு பாஷா ராஜாவாயிட்டு ஆசாவும் இங்கேயும் ஒரு மதிலை கட்டிட்டு ஒரே தொல்லை கொடுத்துருந்தான். யாருக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், நிறைய தொல்லை கொடுத்துருக்கும் போது அதில் மாத்திரம் இல்லை, பட்டணங்குள்ளத்தில் அண்ணனுக்கு உள்ள. அப்போ ஜாதினா யார்? இந்த உள்ள ஜாதி கிடையாது, பனிபூஞ்சு கோத்திரத்துக்குள்ள அண்ணன் தம்பி ஆட்சினானுங்க. பைபிள் சொல்லுது, பட்டணத்தை பட்டணம் நொறுக்கினதான். ஒரே ஊருக்குள்ள
ஒரே ரத்தம், ஒரே ஆபிரகாம் ஈசாக்குள்ள பைபிள் சொல்லுது. தேவன் சகலவித யார் செஞ்சது இந்த காரியத்தை? நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்து யார் செய்யுது? சபைக்குள்ள பிரச்சனை வந்து யார் செய்யுது? வேலை மேல பிரச்சனை வந்து யார் செய்யுது? புருஷமணிக்குள்ள பிரச்சனை வந்து யார்? ஏன் சொன்னாரா? மாமியார் மருமகளுக்கு விரோதமா இருப்பாங்க, பிள்ளைங்க தகவல் தாய் விரோதமா இருப்பாங்க. ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கதான் வந்தாரு. சமாதானம் என்ன சமாதானம்? எப்படி நீங்க நினைக்கிற சமாதானம் இல்ல, கர்த்தருடைய சமாதானம் வேற. நம்ம பிள்ளைங்க நம்ம கீழ்ப்படியாத காரணம் என் பிள்ளை மேல போறதை காட்டலாம், அந்த பிள்ளைங்க சீராவதுக்கார நான் தான் சொல்லுவேன். நான் பொதுவா பேசுறேன். சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். இது எப்படி? ராஜா ஒரு யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வர்றாரு. நல்ல கவனிங்கள். என்னதுங்க? கிரேட் விக்டரி, பெரிய வெற்றி. வெற்றிக்கு பின் என்ன செய்வாங்க? சவுலாண்டா ஜெயஸ்தம் ஏத்த கர்மேல் பருவதற்கும் அங்கே போயிருக்கணும். ஏன்னா தோத்து போனவன் என்ன பண்ணுறான்? யாருங்க தோத்துட்டார் பொதுவாகவே கர்த்தருடைய பார்வையில். சரி, ஆனால் ஜெயிச்சுட்டு வரும்போது ஒன்று சொல்லுது, பைபிள் சொல்லுது, அப்பொழுது தேவனுடைய ஆவியாகி யோத்தேன் குமாரன் அஸ்ரா மேல் இறங்கினது. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவன் நோக்கி, ஆசாவே, யூதாவினுடைய கோத்திரங்களை சகல மனுஷ கேளுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவர் தேடினார் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் விட்டிரலாகில் அவர் உங்களை விட்டுடுவார். இஸ்ரவேலில் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆஸ்தாரணம் இல்லை, வேதம் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே என்னங்க ஒரு நெருக்கம், தேசத்துக்குள்ள நெருக்க வச்சார். கவனிங்கள், நான் இன்னைக்கு பொதுவாக சொல்றேன், சின்ன சின்ன பிரச்சனை வச்சுருப்பாரு. நீ அந்த பிரச்சனை ஒழுங்காவில்லையா? பட்டணங்களை நெருக்க வச்சாரு, ஜாதிகள் ஜாக வச்சாரு. இப்போ அப்போ கூட அந்த மனுஷன் என்ன பண்ணல? சொல் தம்பி, திருந்தலை. திருந்தாங்களா? உடனே ராஜா தேவன் பார்த்தாரு, பக்கத்து ஊர் ராஜன் ஒரு ஃபைட் வச்சார். இருந்ததுங்க, ஒருத்தன் பெருசா வந்தான், பெரிய ஒரு கூட்டத்தோட. பைபிள் சொல்லுது, எங்க பைபிள் சொல்லுதுன்னா 14ஆம் அதிகாரம் 9, அவர்களும் விரோதமாக எத்தியோப்பியா நகர் சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோட 300 ரதங்களோட புறப்பட்டு மரசமட்டை வந்தான். இப்போ அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். அப்போ பைபிள் சொல்லுது 11, ஆசா தன் தேவனை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இதுதான் இங்கே 14ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரம் சொல்லுது, 15ஆம் அதிகாரம் இதனுடைய 14ஆம் அதிகாரத்தில் ஏன் போர் நடந்ததுன்னு சொல்லி 15ஆவது விளக்குது. நான் உனக்கு சின்னதாக பிரச்சனை பண்ணேன், அப்போ நீ திரும்பலை. கொஞ்சம் பிரச்சனை பண்ணேன், திரும்பலை. பக்கத்து வீட்டுக்காரனை பிரச்சனை பண்ணேன், திரும்பலை. பக்கத்து ஊருக்கார பிரச்சனை பண்ண தெரியல. இவ்வளோ நீ அடிக்கடி கணுன உன்னை அழிக்கும்படியாக ஒரு கூட்டத்தை அனுப்புகிறேன். என்னதுங்க? அப்போ என்ன பண்ணாங்களாம், அந்த கூட்டத்தில் போய் கெஞ்சி கேட்கும் போது கர்த்தர் வெற்றி கொடுத்துட்டு, வெற்றிட்டோம் வெற்றிட்டோம் நம்ம நீதின்னு சொல்லக்கூடாது. ஐயா, நான் உண்மையா இருந்தேன், இந்த நிலவரம் என் நீதி கைத்த சொல். ஆசா வரும்போது பார்த்தேன், நான் ஆசா உன் நீதியில கத்த ஜெயிச்சிட்டியா? ஆசா உன் ஜபத்தை ஜெயிச்சிட்டியா? ஆசா நீங்க இல்ல அநேக நாளா தேசத்துக்குள்ள என்ன இல்ல, தேவனு கிடையாது, மெய்யான் தேவன் கிடையாது, இல்ல எவ்வளவோ உன்னை அடிச்சு பார்த்த நீ திருந்தல. ஆனா நெருக்கத்தை கொடுத்தா அதிகமா கொடுக்கும் போது அப்ப நீ என்ன பண்ண? நீங்க கர்த்தரை தேடும் போது என்ன பண்றது? கர்த்தரை தேடும்போது திரும்பி பண்ணிட்டீங்க. அதனால என்ன பண்ணுங்க? பைபிள் சொல்லுது, கர்த்தரை திரும்பி அவர் தேடின போது அவர் வெளிப்பட்டார். இப்ப நான் கேட்கறது பல செய்தி. ஏன் நெருக்கத்தை கர்த்தர் அனுமதித்தார்? பொதுவா பார்க்கிறோமே, 10 வருஷத்திற்கு மேல் தேசம் சமாதானமா இருந்தது. என்னதுங்க? எத்தனை வருஷம்? ஆசா ஆளும்போது கவனிக்க, அவங்க அப்பா அவங்க தாத்தா ஆளும்போது ஏறத்தாழ 20 வருஷம் தேசத்தில் யுத்தமாக இருந்தது. ரெகபியாம் 17 வருஷமோ அனுதினமோ சண்டை. எத்தனை சண்டை? அவன் புள்ள அபியா 3 வருஷம், 20 வருஷம் சண்டை. காரணம் சாலமோன் செஞ்ச தவறு. யெரொபெயாம் சண்டை போட்டுனே தான். இஸ்ரவேல் மக்கள் கொன்னா கூடி யூதர்களுக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாக சண்டை போட்டேன் தான். யெரொபெயாம் செத்தான், தேசத்தில் சமாதானம் வந்துச்சு. கவனிகள், 10 வருஷம் இந்த ஆசா ஆளும்போது பைபிள் சொல்லுது, 10 வருஷம் பைபிள் சொல்லுது. 1ஆம் அதிகாரம் 14, அபியா தான் பிதாவை நித்திரை அடைந்து அவன் தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் சாண்டில் அவன் குமாரனை ஆசா ராஜாவை அவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் நோ ஃபைட் அமெரிக்கா இருந்ததான். இப்போ சில வருஷம் ஒரே பிரச்சனையா இருக்கு. நான் கேட்கிறேன், எப்ப ஆசா வந்தோடனே அமெரிக்கா ஆகல? அதான் விஷயம் எழுதுந்து. ஆசா வந்த பிறகு என்ன செஞ்சார் சொல்லி நான் கவனிங்க. 2, ஆசா தன் தேவனைய கர்த்தரின் பார்வைக்கு நம்மையும் நன்மையும். இன்றைக்கு வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்கள் கர்த்தர் வழியிலேருந்து கொஞ்சம் விலகி நீங்கள் ஒன் சைட் மீன்ஸ் லெஃப்ட் ரைட் மார்ச் பாஸ் பண்ணாலே நீங்கள் ஆமாம், ஒரு கால் கர்த்தருக்கு வைக்க கால், வெறுங்கால் ஏன் கால். நான் மார்ச் பாஸ் தானே போட்டுன்னு இருக்கோம். மார்ச் பாஸ் பண்ண வி ஹேவ் டு மார்ச். அதான் விஷயமே. மார்ச் பாஸ் வேற, வைக்க கால் வெறுங்கால், மார்ச் ரெண்டுமே ஒரே இடம். இவங்க என்ன பண்ணானுங்கண்ணா 10 வருஷம் பலிபீட்டெலாம் உடைச்சார். கவனிங்க,
3 அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடையில் அகற்றி சிலைகளை உடைத்து திக்கிறதோப்புல வெட்டி தங்கள் பிதாக்கன் தேவனை கத்திரத்தை நியாயப்படுத்த கற்பனை செய்ய யூதா கற்பித்து என கற்றுட்டு யூதுடைய எல்லா பட்டணம் மேலிருந்து விக்கிரங்க அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் சத்தம் இல்லாமல். இப்போ எப்படியா சத்தம் வந்துச்சு? பைபிள் இப்போ அமளியை உண்டாக்கினேன். என்னது பைபிள் சொல்ல? அமளி 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 மகா அமளி. சத்தமே அமெரிக்கை என்பது அமர்ந்த தண்ணீர் தான் அமளி, அது அமெரிக்கை. இப்போ எப்படி ஆகி போச்சு? அமளி, சத்தம், சண்டை, வெட்டு குத்து, வெற்றுவேன், சண்டை போடுறோம் 4 கிளாஸ். என்னையா காரணம்? என்னையா ராசாவின் நாட்கள் தொடங்கு 10 வருஷம் இருந்த சமாதானம் திடீர்னு காண போச்சு. கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு குடும்பம் உடஞ்சி போச்சு. நல்லா இருந்த நம்ம என்ன சொன்னோம்? அந்த பொண்ணு என்னைக்கு கல்யாணம் கட்டினு வந்துச்சோ மரும மேலே போட்டுருவாங்க மாமியார். உள்ள வந்தாப்பா குடும்பம் ஒஞ்சி போச்சு. இல்லை புள்ள மேலே நல்லா இருந்தப்பா, என் பொல்ல குத்து கொள்ளதான்ப்பா எனக்கு போய் போச்சு, புள்ள மேலே போட்டுருவான். நல்லா இருந்தப்பா, இந்த ஆள் செஞ்ச தப்பு தான்ப்பா, வேலைக்கு போவான் வீட்டில் உட்காந்து எப்படிப்பா சார். நல்லா இருந்தப்பா, எப்போ அந்த பக்கத்தில் பொம்பளை வந்தாலும் பக்கத்தில் மந்திரம் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் பாவம் மந்திரவாதி மாட்டிக்கிறாங்க, பெய்கிட்ட மாட்டிட்டாங்க, சூரியன் மாட்டி என்ன உடம்பு தெரியல யாரா மந்திரவாதி. ஏன்னா இன்னைக்கு விசுவாசிகள் இப்போ பாஸ்டர்களுக்கு சத்தியம் தெரியாது, பாவம் மந்திரவாதி சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே பயந்துருக்குறாங்க. இப்போ அமளியா ஆகிட்டாங்க. வாயை திறந்தானே ஆயிடுச்சு. இப்போ இஸ்ரேலுக்கு விதமாக வாயினால் அறிக்கை செய்யுங்கப்பா. பைபிள் சொல்லுது நாவின் அதிகாரத்தை இருக்குது, எந்த வந்தாலும் சரி அறிக்கை செய்யுங்க. என்ன பண்ண முடியும்? நான் வேலைக்கு சொல்றது ஏன் வந்தது பைபிள் சொல்லுது. இப்போ இவங்க யாருன்னா அவர் கட்டி சொல்றாரு, இந்த ஆசை சண்டை போட்டு வரும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் கத்திரத்தில் ஜெபம் பண்ணேன். என்னதுங்க? பலவனுக்காக பலவனுக்காக உதவி செய்வது. நான் கேட்குறேன், அவன் விசுவாசத்தில் கத்தர் கொடுத்தாரு. நான் அன்றைக்கே சொன்னேன், கிருபை எப்பவுமே இருக்கும், ஆனால் விசுவாசம் நமக்குள்ளே இருக்காது. கத்தர் நம்ம கிருபை கொடுத்தாரு, கிருபை குறையன்னு சொல்ல முடியாது, ஆனால் விசுவாசம் கிருபை வளர பெருகும். அது நம்ம வாழ்கிற கிருபை எவ்வளோ விசுவாசம் பெருக பெருக கிருபை பெருகுது. நம்ம விசுவாசம் டவுன் ஆகி போய் கூட நம்ம விழுந்தோம் கத்தர் எழுப்புறாருன்னா உன் விசுவாசத்தின்படி அல்ல, கத்தரை கிருபைப்படியாக கத்தர் தூக்கி நிறுத்துறார். பேசலையா? இவங்க நினச்சிட்டாங்க அப்போ ஆசவே கிரேட், எங்கள் ராஜாவாகிய ஆசா கையை வச்சாலே வெற்றிதாயா, எல்லா மக்களும் சிரிப்பாங்க. இப்போ ஆசா உள்ள வரும்போது தீர்க்கதரிசி சூப்பர் தீர்க்கதரிசி, மக்கள் சூப்பர் ராஜா என்னையா வெற்றி, கத்தர் உன் ஜெபத்தை கேட்டார், என் நீதிமான். ஓ கத்தர் உங்களோட இருக்கார். சொன்னியா கத்தர் உங்களோட இல்லையா? கத்தர் உங்களோட இல்லையா? நீ நிலைமை இல்லையா? நீ உத்தம இல்லையா? உன் வீட்டில் சன்னது தெரியலையா? நீ என்ன நல்லவனா? நீ சூழ்நிலைக்காக மாறின சுயநலவாதி. பிரச்சனை வரும்போது தான் தெரியா, இருந்தாலும் கத்த இரக்கம் உள்ளவர், தன் ஜனத்தின் மேல் இன்று வரைக்கும் கத்த இரக்கமா இருக்கிற சொல்லுவேன். நீங்க ரொம்ப நல்லவங்க சொல்லி கத்த ஜெபம் கேட்கல, யார் ரொம்ப நல்லா சொல்லி கத்த ஜெபம் கேட்கல. கத்தர் என்றைக்குமே அவர் இரக்கம் உள்ளவர். மனுஷன் என்னான் என்று கத்தருக்கு தெரியும். சொல்லுது என்ன பிரச்சனை? சிம்பிள். தெய்வம் இல்லையா? தெய்வத்தின் ஜெபம் பண்ணாரு, மெய்யான் தெய்வம் இல்லையா? இதுதான் பலிபீடத்தை ஒழிச்சு போட்டாரு, மேடைகளை அகற்றினாரு, விக்கெட்லாம் தூக்கி போட்டாரு, தூக்கித்தானே போட்டாரு. இப்போ எப்படி பைபிள் சொல்லுது பாருங்க, ஒன்னே ஒன்று தான் கீழே சொல்லுது 7, நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் கவனிங்க. இதுதான் பிரச்சனை. திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு தக்க நீங்கள் என்ன இன்றைக்கு செஞ்சீங்களோ, கவனிங்கள், இப்போதான் அந்த செய்து நீங்கள் என்ன உங்கள் கையினால் செஞ்சீங்களோ அதை கீழே நெகிழ விடாதீங்க. நீங்கள் கத்தர்க்காய் செய்கிற எந்த காரியத்திற்கும் உங்களுக்கு பலன் உண்டு. சின்ன காரியம்தான் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, சின்ன காரியம்தான் பண்ணி கொடுப்பான். ஒட்டகத்தை ஊத்துறேன்னு சொன்ன ஒரு மனுஷி தான் தேவ மனுஷன் குடும்பத்தில் பெரிய இடத்துல வந்தாங்க. யார்? ரெபெக்காள். கிடைச்ச சந்தர்ப்பம், நன்மை செய்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க. அதே சொன்ன நன்மை செய்வோம். இப்படிப்பட்ட பலியின் மேல் நம்ம சின்னதை நாயா செய்யணும். அழகான பெண்ணு மகாரூபவதி, உன் வேலை உன் ஒட்டகத்தை ஊட்டுவதுக்கு நான் யாரு? எனக்கு வேலை இருக்குதியா? நீ நிர்விசரையா இருந்தா அன்றைக்கு ரெபெக்காள் செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. உண்மைதானே? உண்மைதானே? உண்மைதான் ஐயா. இதெல்லாம் பைபிள் சொல்லுது. என்ன பிரச்சனை? இந்த பைபிள் சொல்லுது இந்த 8 இந்த ஆசா இந்த வார்த்தை தீர்க்கதரிசியாகி ஓதேதின் தீர்க்கதரிசி கேட்ட போதே திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து. அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை எப்ராயிம் மனதேசத்தை தான் பிடித்த பட்டணத்தை அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. இன்றைக்கு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு இடம் உடைஞ்சு போச்சுன்னா எல்லா குப்பையும் உள்ள வந்துடும். ஒரு இடம் உடைஞ்சு போச்சுன்னா சகோதரனே குப்பைகள் எல்லாம் வந்துடும். நீ ஒரு காலத்தில் உடைச்ச
ஒரு காலத்தில் விக்கிரங்களை எடுத்து போட்ட, அருவருப்புகளை யூதாவின் பென்லமிலிருந்து ஒரு காலத்தில் எடுத்து போட்ட, ஒரு காலத்தில் அசுத்தமே கிடையாது, தேசத்துல கர்த்தர் ஆண்டார். அதனால அமெரிக்கா ஏன் தேசத்துல இருந்தது? தேசத்துல கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு ஏன் இல்ல? தேசத்துல கர்த்தர் இல்ல. ஒரு காலம் சமாதானம் வந்தது, அப்ப கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு சமாதானம், கர்த்தர் இல்ல. அப்ப இல்லன்னா எங்க போலாம்? அவர் வாசப்பட நீங்கிறார். என்ன சொல்லுது? ஒரே ஒரு இடம், தம்பி தங்கச்சி பெருசா வேணாம், நீ போய் பாவம் செய்யறது கிடையாது தம்பி, கொலை செய்ய தேவையில்ல, விபச்சாரம் செய்ய தேவையில்ல, வேசனம் பண்ண தேவையில்ல, ஒருத்தன் காட்டி கூட, ஒருத்தன் தொட மாட்டேன். உன் பலிப்பீடம் உடைந்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லாம் குப்பையும் ஈவா வந்துடும். பைபிள் சொல்லுது கர்த்தருடைய மண்டபத்தில் பலிப்பீடம், அது பைபிள் சொல்லுது அவன் பலிப்பீடத்தை புதுப்பித்து. அப்போ பலிப்பீடம் இதுக்கு முன்னாடி ஆகிப்போச்சு. ஏன் பலிப்பீடம் என்ன? ஜெப வாழ்க்கை. உங்கள் ஜெப வாழ்க்கை குறைஞ்சி போச்சுனால நீங்கள் மாம்சத்துக்குரிய மனுஷன். நீ ஜெப வாழ்க்கையில் குறைஞ்சி போச்சால ஒரு காலத்தில் மன்னிக்க நினைச்சவன் இப்போ மன்னிக்க முடியாது. உன் ஜெப வாழ்க்கை குறைஞ்சி போச்சால நீ இறக்கம் உள்ளவனா இருந்தது இப்போ கொடுப்பதற்கு யோசிப்பேன். ஒரு காலத்தை உடனே தட்டினால விட்டுருவேன், இப்போ அடிச்சா மறுபடி அடி. ஒரு காலத்தை உன்னை பகைச்சவனை நீ மன்னிப்ப, இப்போ பகைக்கிறவன் எப்போ கெட்டு போவான்னு யோசிச்சு கொண்டிருப்ப. செபிக்க ஒரு மனுஷன் பலிப்பீடம் எரிஞ்சு கொண்டு இருக்கணும். ஐயா அந்த எதையா ஐயா தேசத்திற்கு ஆசீர்வாதமே எங்கயா? ஒரு சபைக்கு ஆசீர்வாதம் எதையா? ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் பலிப்பீடம் தான். ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதம் ஒரு பலிப்பீடம் தான். சபையை ஆசீர்வாதம் பலிப்பீடம் தான். குடும்ப பலிப்பீடம் சபை வாழ்க்கை அது எரிந்து கொண்டே இருக்கணும். பைபிள் சொல்லுது ஒரு பலிப்பீடத்தில் 2 விதமான பலி செலுத்தணும். ஒரு ஆண்டவர் சொல்லிட்டார், ஆசாரியன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவர் தான் பலிப்பீடம் செலுத்தணும். காலையிலும் அந்தி சந்தி மத்தியான வேலைன்னு சொல்லிட்டு, அந்தினா ஈவினிங், சந்தினா காலையில். முதல் நாள் முதல்ல முடிவும் ஆசாரியன் அதுக்காக ஆடு வளர்ப்பாங்க. அவங்க தான் பலிப்பீடம் ஃபஸ்ட்டு ஒரு டே வருது பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் தான் ஒரு டே 6 மணிக்கு மேலே. அப்போ அந்த பலியை விளக்கெல்லாம் கொளுத்திட்டு என்ன பண்ணுறது, அதெல்லாம் உள்ள வேலை தூபெல்லாம் போட்டுட்டு அதான் செய்யணும். அது சூரியன் முடிஞ்ச பிறகு போட்ட பிறகு அவன் பலிபீட்டில் பண்ணணும், பலி இடணும். அதே அந்த முடியுது பார்த்தீங்களா, அப்போ ஒரு பலி இடணும். அப்போ 2 வேலையும் 2 ஆடும் யார் செய்யறதுன்னா ஒரு ஆசையாக செய்யணும். மற்ற பேர்லாம் வராங்க பார்த்தீங்களா, என் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அந்த பலிப்பீடம் பாவத்திற்காக மாத்திரமில்லை, ஃபஸ்ட்டு ஆசாரியன்னு அந்த ஆலயத்திற்கு வளர்க்குற ஆட்டில் 2 ஆடு டெய்லி 2 ஆடு செலுத்தணும். மீதி பேர் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தக்கன பலி. ஒவ்வொருத்தன் என் பாவ பலி, நான் என் செஞ்ச பாவத்துக்கு அந்த பலிபீடம் மற்றவங்க பாவத்தை நிவர்த்தி பலி. கவனிங்கள், அப்போ இந்த மண்டபம் உடஞ்சி போயிருந்தான்னா, அந்த மண்டபத்தில் இருந்த பலிபீடம் புதிக்கப்பட்டதுன்னா, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பலிபீடம் அணிஞ்சு போய் பலி இல்லாமல் அது ராஜ்யத்திற்கு பிரோஜனமாக ஆயிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா அது உடஞ்சிடும். எது உடஞ்சி புதுப்பிக்குதுன்னா ரெனோவேஷன்னா அங்கே குப்பையாயிடுச்சு. இந்த காரியம் இங்கே வருவதற்கு காரணமே ஒரு ராஜா தன் பங்குலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், ஒரு ஆசாரியம் அந்த வேலையை செஞ்சுருக்கணும். அப்படின்னா ஊர் மக்களே ஆசாரியான ஒரு வேலை செய்யாமல் விட்டுட்டான். என்னென்னா பலிபீடத்தில் ராஜாவுக்காக டெய்லி பலி செலுத்தணும். என்னதுங்க, ராஜாக்காக அங்கே பலி செலுத்தணுமா? அதுவும் செலுத்த. ஆனால் மக்கள் தங்கள் பாவத்துக்காக பலி செலுத்தணும், அதுவும் செலுத்தலை. காரணம் பலிப்பீடம் ஆசாரியம் செய்யலை, ராஜாவும் செய்யலை, மக்களும் செய்யலை. அப்போ தேசத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஐயா சண்டை தான் ஏன் வரும்? உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து நீங்கள் பலி செலுத்தணும், உங்கள் தனிப்பட்ட நேரத்தில் பலி செலுத்தணும், குடும்பமாக சேர்ந்து பலி. ப்ளீஸ் உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? கடலாம் கொடுத்துட்டோம், ஜெபம் தேவையில்லை. என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, வீடு கட்டிட்டோம், அதை கட்ட. இனிமேல் யோசிப்பா, இல்லாத போது நீங்கள் எப்படி ஜெபிச்சிங்க, இருக்கும்போது எப்படி தூங்குறீங்கன்னு பாரு. அந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறானால் இன்னி வரைக்கும் அலைந்து திரிந்து வேதனைப்பட்டு அழுது கொண்டு வந்திருப்பீங்களே. உன் கண்ணீரை கேட்டது இன்றைக்கு யெரொபெயாம் போல கர்த்தர் இன்னொரு ஆளை எழுப்பியிருந்தானா பாஷா இவரு ஆசா ஒழுங்கா இருந்திருப்பாரு. 10 வருஷம் அமெரிக்கை கொடுத்த தொட்டானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை குப்பை உள்ள வந்துச்சு. பலிப்பீடம் எப்பயா உடைஞ்சுது?
பிரச்சனையே என் வாழ்க்கையில் இல்லையா, கடன்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எப்பயா பலிப்பிடம் ஒன்றுமில்ல போச்சு, பலிப்பிடம் எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கணும், இது சத்தியம். ஆசனை எங்கேயா போனா, ராஜாக்கு எங்கேயா புத்தி போச்சு, ஊரை கட்டின, நிலக்கத்தை கட்டின, பைபிள் சொல்ற அந்த ஊரை கட்டின, இந்த கட்டின, குடும்பத்தை கட்டின, ஐயா ஒரு பலிப்பீடம் பலி செலுத்தாம இருக்கிறத யாரால பார்க்க முடியல, யாரால பைபிள் சொல்றது பலிப்பீடம் அங்க புதுப்பிக்க. மேல என்ன சொல்ற, மறுபடியும் 8 ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியை ஓதிய தீர்க்கதரிசி கேட்ட போது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை, அருவருப்பு எப்பயா வந்தது, யூதா பென்யமீன் தேசத்தில் எப்ராயிம் மலைப்பகுதியில் தான் பிடித்த பட்டணங்களை அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தில் முடிந்த கர்த்தருடைய பலிபீடம் புதுப்பித்து, நீங்க ரெனோவேஷன் புதுப்பிக்கப்படுற டைம், நெருக்கம் மாறனா பைபிள் சொல்லுது, நெருக்கத்திலே கர்த்தர்ல திரும்பி தேடுங்க. என்ன திரும்பினா, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்திக் கொள்றி சொல்லி சரிப்படுத்திக்கிறேன் சொல்லி அப்ப திரும்ப எதை தேடுறீங்க, தேடுங்க எங்க உடைஞ்சிங்க, திரும்பி பாருங்க. ஒரு வெக்கக்கேடு என்னன்னா, இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ நைட்டை தூங்க ஜெபம் பண்றாங்க தெரியும், ஒரு வெக்கக்கேடு எத்தனை மணிக்கு காலைல எழுந்திருக்காங்க தெரியும். எங்களோட ஜெபம் இவங்க எழுந்து இவங்க டைம் இருக்கும்போது 10 நிமிஷம் ஜெபம், இல்ல வேலைக்கு போகும்போது கேலண்டருக்கு முன்பாக நிற்கிற ஜெபம், இங்கதான் இல்ல வீட்லயாவது 10 நிமிஷமாவது முட்டிக்கால் போட்டு உக்காரீங்களா? சோதனைக்கு உட்படாதபடி என்னோட கூட இந்த பிள்ளைங்களுக்கு 1 மணி ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. 1 மணி நேரம் நீங்க படிக்க, ஒரு நாளாவது உங்களுக்கு வாழ்க்கையில 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு பேச்சு பண்ணாவிட்டால் குப்பையா வர உள்ள கர்த்தர் கொடுத்த சமாதான வாழ்க்கைய யாரையா ஒழிச்சு, என் புருஷன் வருஷம் நோ, என் பாண்டி வருஷம் நோ, பக்கத்து வருஷம் என் சொந்த வருஷமா இல்ல, யார் ஒழிச்சது, யாரையா ஒழிச்சது, யாரையா ஒழிச்சது, நான் தான் உடைக்கிறேன். எப்ப என் பலிபீடத்தை நான் உடைக்கிறேனோ என் குடும்பத்தை நான் தான் உடைப்பேன். ஆசாக்குற வார்த்தை, முதல் வார்த்தை ஆசா, ஆசாக்கு சம்மதம் இல்லை, பிகாஸ் ஆசாக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்படுது. ஒரு பலிபீடத்துல உடைஞ்சிருக்க ஆசா பார்க்கல, இப்ப பாரு அதே ஆசா என்ன பண்ணாதா அகற்றினா. பைபிள் சொல்றது இதெல்லாம் முடிச்ச பிறகு பேதர் சொல்றேன்னா, பைபிள் சொல் 19 முடிக்க நேரம் இல்லை. ஆசா அரசாண்ட 35 வருஷம் மட்டும் யுத்தம் இல்ல இருந்தது. அப்ப எப்போ எப்ப பிரச்சனை நெருக்கம் மாறுதே, எப்ப மாறு, எல்லாம் குப்பை கூலை எல்லாம் எடுத்து போட்டு இனிமேல் கர்த்தரை தவிர எந்த தெய்வம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, அநியாயம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, உங்க வீடு தேடி பாருங்க எது இருக்கக்கூடாது, அதை வெளியே போடுங்க. சிம்பிள், தூக்கி போடுங்க, சரி செஞ்சு பாருங்க. எது உனக்கு நெருக்கமா இருக்குதோ கர்த்தர் மாற்றுவார். நெருக்கத்துல திரும்பி தேடுங்கள். காரணம் ஏன், யார் இது, ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவர்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் யாருங்க, இவங்க. இவர் யார், இவரு என்ன பாட்டு, இவரு ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனார். 2வது வாசிங்கள் பார்க்கலாம். வேற இல்லை, நமக்கு 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் திறந்து வைத்துக் கொண்டு நான் 12 வாசிக்கிறேன். ராஜாக்கள் இப்படியும் அவன் நெருக்கப்படுகவில்லை. யாருங்க, இப்படி அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் நாங்க முதல்ல பார்த்தோம், திரும்பி தேடினாங்க. ஒரு காரியம் திரும்பி தேடினால் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆனா இவனை கெஞ்சி தாழ்த்தினான். சில காரியங்கள் இது மாறாது. நான் சொல்றேன்னா ஒண்ணு சொல்றேமா, இந்த காரியம் நடக்காது. என்ன காரியம்? இந்த காரியம் நடக்காது. என்ன காரியம்? நீங்க இந்த காரியத்தை விடுதலை ஆக முடியாது. அது எந்த காரியம்? இந்த காரியம் இதெல்லாம் வாழ்க்கைய போச்சு, இது இந்த குணமாகாது. எது அது? எது? வாட் இஸ் தட்? அந்த மாதிரி இந்த காரியம் நடக்காதுன்னா நடக்க வைக்க முடியும். ஈஸி வே. யார் காலைல விட வேணாம், கெஞ்சி. ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தினா தாழ்த்தி வாய சொல்றதில்ல. நான் சொல்றேன் தாழ்த்தி சொல்ல மாட்டேன். தாழ்த்தும்படியா இதயத்தை கொடு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் வந்துடுறேன், தாழ்த்தும்படியா இதயத்தை கொடுங்க, தாழ்த்தும்படியா இதயத்தை கொடுங்க, தாழ்த்தும்படியா இதயத்தை கொடுங்க. ரொம்ப அற்பமான மனிதர்கள் நம்ம அசால்ட் பண்றோம்.
இது யாரு அப்படின்னு நான் சொல்ல வரேன், அதை கவனிங்களேன். இவன் மனாசே. யாரு இது? பைபிள்ல ஒரு ஒஸ்ட் ராஜா இவனை போல யாருமே இல்லை. 12 வயசு ராஜாவாங்க. இவங்க அப்பா நீதிமான். இவன் போல ஒரு மோசமான ராஜா இவனோட வேற. ஆகாஷ் வேற, இவன் வேற. பைபிள் என்ன சொல்றதுன்னா, நான் வாசிக்கிறேன் 2, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதியுள்ள அருவருப்பின்படி அவன் கர்த்தரின் பார்வைக்கு, யாருடைய பார்வைக்கு? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனம் செய்தான். அவன் தன் தகப்பனா எசேக்கியா தகர்த்து போட்ட மேடை திரும்ப அவங்க அப்பா உடைச்சு போட்டாராம். அது திரும்பி கட்டி பாகாலுக்கு பலிபீடம் எடுப்பித்து விக்கிரத்தோப்புல உண்டாக்கி வானத்து சேல பந்துகள் அவையை சேவித்து, இந்த கவனிகள் இது ஒரு வெளியே எல்லாமே சேவிச்சாங்க. அது பிரச்சனை கிடையாது. இவனுடைய பலம் எப்படி காட்டுறான் பாத்தியா ராஜான்னு? எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்துல. கத்தியா ஏன் இந்த ஆலயம் இடிச்சு பட்டி நீரு கட்ட முடியாம இருக்கானு? இவங்க ராஜாங்களை என்ன பண்ணா தெரியுங்களா? இப்ப தேர்றான்னு பார்த்தீங்களா இஸ்ரேல் மக்கள் யூதர்கள். மனசு என்ன பண்ணனா, இதே ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை இருந்துச்சு சாலமோன் நாட்கள்ல. அப்படி பாத்தீங்கன்னா தாவீது நாட்கள்ல இதே ஒரு நாள் காலத்துல அங்கதான் தூதன் வந்து நின்னாரு. இப்படி திரும்பி போய் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பலியிட்டார் பத்தியா மோரியா மலை, அதுதான் ஒரு நாள் காலத்துல பலியிடப்பட்ட இடமா. அதுதான் தாவீது காட்டி சாலமோன் கட்டின ஆலயமா தான். இந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை, என் மகிமை இந்த ஆலயத்துல யார் வருவா? இயேசுவா எல்லாம் சொல்லப்பட்ட மகிமை. இந்த ஆலயத்திலே வானத்தின் சேனைகள்லாம் ஓட்டான். விக்கிறதுமே இல்லாத ஒரு ஆலயத்துல ஒலி கூட சத்தம் கூட கேட்க கூடாது. பலிபீடத்தினது அப்படி கேட்க, எந்த ஒரு சத்தம் கேட்க, இப்படிதான் கட்டணும் அப்படிதான் கட்டணும் சொல்லி கர்த்தர் பார்த்து 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 ஐடியா கொடுத்து சுத்தமா அந்த ஆலயத்துல ஒருத்தர் என்ன என் நாம கர்த்தர் பலிபீடம். கர்த்தரின் ஆலயத்து 2 பிரகாரம் வானத்தின் சேனைகள்லாம் பலிபீடம். எதிரே பிரகாரத்துல கட்டினா இன்ன பலிபீடம். இது வானத்தின் சேனை சூரியன் சந்திரலாம் பலிபீடம் கட்டணும். இவன் அவன் இம்னோல் குமாரன் பலத்தை தன் குமாரனை நெருப்பு மதிக்க பண்ணி 4 நிமித்தம் பார்த்து பில்லி சுனிங்க அனுசரித்து அஞ்சன வாக்குல குடி சொல்ல அரவழைத்து கர்த்தர் கோபம் அவர் பாறைக்கு மிகுதி. இது பேர் பைபிள் போல. அது மாதிரி ஒரு இடத்துல சொல்றான், நிறைய குற்றம் அர்த்தம் சிந்தனாமா. என்னது குற்றம் அர்த்தம் சிந்தனாமா? இவங்க வாழ்க்கை இவங்க பார்த்தாரு. ரொம்ப சின்ன பையன் திருந்தவே இல்லை. திருக்குதேசி அமைச்சாரு. திருக்குதேசியை போட்டு தள்ளிட்டான். எதுங்க நீ என்ன எனக்கு சொல்றது? பார்த்தாருங்க 10 கர்த்தர் மனாசேயோடும் அவன் ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கேட்காத போனார்ல, கவனிக்கவே இல்லையா? எத்தனை பேர் சத்தியம் கேட்கும்போது கவனிக்காம போறீங்க? எப்ப கவனிப்பீங்க தெரியுமா? எத்தனையோ பேர் சத்தியம் சொல்லினே இருக்கு, எப்ப கவனிப்பீங்க? கேட்கிறோம். கவனிப்பனா கேட்கிறோம். அவன்படி வாழலாமா வாழக்கூடாதா, வாழணுன்ற தீர்மானம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? கவனம். அதுதான் ஒருத்தர் ஓடின்னு தான் இருக்கான் ரோட்ல, கவனம் செய்து ஆக்சிடென்ட் ஆயிடும். பைபிள் எப்போ கேட்பாங்கன்னா, ஆகையால் அவன் இப்பதான் கேட்பாங்க. கர்த்தர் அசீர் ராஜாவாகி சேனாதிபதி அவர் மேல வர பண்ணினார். அவர் மனாசேயை முற்றையில் பிடித்து 2 வெண்கல சங்கில அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு வா. அப்போ பாபிலோன் யார் கையில இருந்ததுன்னா அசீர் ராஜா காண்டாங்க. பின்பு தான் பாபிலோன் வேற அசீரியா வேற ஆயிடுச்சு. இவர் எங்க போயிட்டாரு? ராஜா என்ன ஆயிட்டாரு? இப்ப அவரால் என்ன செய்ய முடியாது. இந்த கை என்ன பண்ணுச்சு? வானத்து சேனையெல்லாம் கட்டுச்சு. இந்த கை என்ன பண்ணுச்சு? இந்த காது என்ன பண்ணுச்சு? கவனிக்கல. இப்ப என்ன ஆச்சு? சிறையிருப்பு இவ்வளவு சீக்கிரம் கிடையாது. நல்ல கவனிங்க. நான் ஒண்ணு சொல்றேன் தம்பி, ஒரே ஒரு இடத்துல தான் கர்த்தருடைய இறக்கம் பெருசா இருந்தது. ஒரே ஒரு இடம் தான். தாவீது நிமித்தம் தேசத்தை முழுவதும் என்ன பண்ண ஆதரவா இருப்பேன். என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த எருசலேமுக்கு நான் ஆதரவா இருப்பேன். ஆனால் அப்பா நிமித்தம் பிள்ளைங்க ஆசீர்வாதம். ஆனா பிறக்க போற பிள்ளை நிமித்தம் மனாசாக்கு ஜீவன். அத விஷயம் ஏன் தெரியுமா? மனாசாக்கு கத்த உயிர் ஏன் நம்ம கொடுத்தாரு? அங்க யெரொபெயாம் நாட்களிலே யோசியா என்ற ஒருத்தன் வந்து இந்த பலிபீடத்தை என்ன பண்ணுவாரு? உடைப்பார் சொல்லி திருக்க சொன்னார் பார்த்தீங்களா? இன்னும் யோசியா பிறக்கல. யார் பிறக்கல? இவன் புள்ள ஆமோன் புள்ள தான் யோசியா. அப்போ இவனை மனாசேய அசீரியா தேசத்துல வச்சு அவனை சாவடிச்சிருந்தாருன்னா அப்ப யோசியா என்ன பண்ணிக்க முடியாது? அப்ப இந்த காரியத்தை செய்யணும்னா யோசியா யெரொபெயாம் கட்டினதெல்லாம் உடைக்கணும். சாலமன் கட்டின நட்சத்திரம் தெய்வத்தெல்லாம் உடைச்சி எல்லாம் சுத்தம் பண்ணா யோசியா ராஜாவாகணும். ரைட்டுங்களா?
அப்போ ராஜா கர்த்தர் மனாசாக்கு இறங்க காரணமே அவ சொன்ன வார்த்தை. யார் வரணும் உலகத்துல? அதுக்காக கர்த்தர். ஆனா பைபிள் அதுக்காக தான். ஆனா ரீசன் என்ன பண்ணா இந்த மனுஷனை அதுக்காக அப்படிதான் யோசியாக்காக மனாசைய கொண்டு வரனா மனாசா அதற்கு ஏதாவது கிரியா செலுத்திதான் ஆகணும். மனாசா இது கெஞ்சினானா உடனே ஒரு நாள் போயிட்டு கெஞ்சிற கால கிடையாது. ஐயா ராஜா வந்துட்டு வேற ஒருத்தனை சிறைப்பட்டு போயிட்டு கையில விலங்க போட்டு ஜெயில வச்சா அந்த வழி தெரியும். அவன் எவ்வளோ அழுதுருப்பான். கெஞ்சினானா ஒரு சந்தர்ப்பம் கூட கெஞ்சினானா தாழ்த்திட்டானா. நான் செஞ்சலாம் தப்பு, நான் பேசினதான் தப்பு. அவன் கெஞ்சி 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 அழுது. இது ஒரு நாள் இருக்காது, ஒரு மாசமா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்காது, ஒரு 6 மாசமா இருக்கலாம், இல்ல ஒரு வருஷம் கூட இருக்கலாம். ரீசன் என்ன தெரியுமா? யூதாவை சிறைப்பிடிப்பது அசிரியா கிடையாது. யூதாவை சிறைப்பிடிக்கணும்னா பாபிலோன் தான். இவனை பிடிச்சது யாரு? அப்போ கர்த்தரோட திட்டம் பார்த்தீங்களா? ஏன் அவன் அசிராஜாட்ட அமைச்சார்னா, நான் சொல்லி கீழ்ப்படியில, திருப்பி சொல்லி கீழ்ப்படல, நீ யார் சொன்னா கீழ்ப்படி. பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காது, டீச்சர்கிட்ட உதவாங்க. நம்ம பிள்ளைங்க இங்கே கீழ்ப்படி மாட்டான், வேலை மேலே ஒருத்தர் இருப்பான். சிலர் எல்லா அதிகாரம் கீழ்ப்படியாது. நோய் அமைச்சா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, கேட்கும் எதை அமைச்சா கீழ்ப்படிவேன். ரைட்டுங்களா? கவனிக்கவே இல்லை. முட்டாளாய் செய்யப்பட்ட நீ எத்தனையோ முறை கர்த்தருடைய சத்தத்தை கவனிக்காத நீ இப்ப நீ கெஞ்சி தாழ்த்தும் போது கர்த்தர் கவனிக்கணுமா? இது உடனே அந்த காரியம் இருக்காது. சில வருஷங்கள், சில மாதங்கள் தான் இருக்கும். பைபிள் சொல்லுது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது பைபிள் சொல்லுது பாருங்க, அவர் கெஞ்சுதலுக்கு இறங்கி மாறாது. எதுமா ஒரு துன்மார்க்கன், ஒரு ரத்த பிரியன், ஒரு விக்கிரகாரக்காரன், கர்த்தருடைய ஆழத்தை தீட்டுப்படுத்தினவன், ஊழியக்காரனை வெட்டி போட்டவன், அவனே கெஞ்சி தாழ்த்தும் போது கர்த்தர் அவனுக்கு இரக்கம் கட்டளையிட்டு அவன் வாழ்க்கையை மாற்றுவாரானால், அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் கெஞ்சி நம்மை தாழ்த்துவோமானால் முடியாத பிரச்சனை என்ன இருக்கட்டையா, அது எப்படிப்பட்ட சிறையிருப்பாகட்டையா, அது எப்படிப்பட்ட வெண்கல விலங்க இருக்கையா, கர்த்தர் இறங்கி ஒரு மனுஷன் தாழ்த்தும் போது அவரை உடைக்கிறார். பைபிள் சொல்லுது, அவன் திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ண கர்த்தரை தேவனுடைய மனசா அறிந்தான். ராஜ்யம் இழந்தது எது? வாழ்க்கையில இழந்துட்டையா, திரும்பி வராது. இல்ல, வரும். வாழ்க்கையில அவமானம் வந்து போயிடுச்சா, திரும்பி வரும். வாழ்க்கை இதெல்லாம் போயிச்சா, வரும். எப்போ எதெல்லாம் போச்சு? நீ ஏதோ மிஸ் பண்ண, பலிபீடம் உடைஞ்சு போச்சு, அதெல்லாம் போயிடு. ஆனா நீ மறுபடியும் கட்டப்பட, நீ கெஞ்சினே இருக்கணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஒரு குருட கத்தி அவன் வாழ்க்கைய மாற்றம். அவனுக்கு யாரும் வழி காட்டல, அவன் வாழ்க்கை மாறினா. ஒரு நோயாளி பின்னாடி 12 வருஷம் போய் அவளை தொட்டு சுகமாகும்படி, ஆனா உனக்கு அப்படி ஒரு நோயாளியா கர்த்தர் வைக்கல, அப்படி ஒரு குருடனா வைக்கல. உனக்கு சத்தியம் எல்லாம் அறிஞ்சு உனக்கு முன்பாக என்ன போலால கத்தி பேசி சொல்லும்படியான ஒரு வழியை வைத்திருக்க. நீ உன் வீட்டுல போயிட்டு உன் சமூகத்துல போய் எத்தனை நேரம் வரைக்கும் ஒரு சின்ன வேலை நீ கெஞ்சி பார். என் தொழிலை மாத்துங்க ஆண்டவரே, என் வருமானம் மாத்துங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, என் அறிவை மேக்ஸ் வரலையா கெஞ்சி பார், சயின்ஸ் வரலையா கெஞ்சி பார், பொருளாதார கெஞ்சி. humble yourself. யாருங்க? தாழ்த்துங்க, 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 கெஞ்சுங்க, விண்ணப்பம் பண்ணிதான் விடலாம். அவன் கர்த்தர் அவனுடைய விலங்கை உடைக்கிற வரைக்கும் அவன் எதை இழந்தானோ கர்த்தர் அங்கே கொண்டு வந்தார். நம்மளை அழிப்பதற்கு தேவ சித்தம் கிடையாது, அவரோட ஆளும்படியே தான் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். உன்னை தின்னிட்டு ஓடுவதற்காக கர்த்தர் அழைக்கல, அவருக்கு முன்பாக நிற்க வைக்க தான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம தூரம் போயிருக்கிறோன்னா, ஒன்று நம்மளை பலிபீடம் உடைஞ்சிருக்கோம், ஒன்று கவனிக்காமல் போயிருக்கோம். இந்த பின்மாற்ற காரணத்துக்கு கர்த்தர் இறக்க கட்டளை வரலாம், உன் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் கிருபை செய்வார். ஒருத்தன் பின்மாற்றக்காரன், ஒருத்தன் துன்மார்க்க. பின்மாற்றக்காரன் கர்த்தர் இறங்கி அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். துன்மார்க்கன் அவன் அழும்போது அவன் இழந்த திருப்பி கர்த்தர் கொடுத்தார். இப்போ என்ன சொல்றேன்னா, நெருக்கப்படுற நேரத்தில் கர்த்தரை தேடுங்க,
நெருக்கப்படுற நேரத்தில் கெஞ்சி தாழ்த்துங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இவரை பார்க்கலாம், 18ஆம் சங்கீதம் முடிக்கலாம் கடைசி, இவரை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு முடியும். 18ஆம் சங்கீதம் 18 தாவீதின் சங்கீதம். இப்போ தாவீது நம்ம பார்க்குறோம், ஏன்னா தாவீது தான் அது எது எதுனாருன்னா எதுனாரு 9ஆம் அதிகாரத்தில் பைபிள் எழுதிக்குது. இந்த தாவீது சங்கீதம் பார்த்தீங்கன்னா இது தாவீது சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு, இப்போ இவர் கூப்பிட்டாரு, அவர் திரும்பி தேடினாரு, அவர் கெஞ்சி என்னது தாழ்த்தினார். ஏன்னா அவன் செஞ்ச வேலைக்கு கெஞ்சி தான் தாழ்த்தி ஆகணும், அவன் செஞ்ச வேலைக்கு தேடிதாகணும். இவர் செஞ்ச வேலைக்கு எதுவும் தேவையான கூப்பிட்டா போதும். இவர் யாரு? இவர் நீதிமான். கவனிங்கள், இவர் இந்த மூன்றில் நம்ம யாரா இருக்கலாம். நீதிமானுக்கு நெருக்கம் வரும், பின்வாங்கி போனவனுக்கு நெருக்கம் வரும், துன்மார்க்கம் கர்த்தரை அவமானப்படுத்தவனுக்கும் நெருக்கம் வரும். நீ கர்த்தரை நிச்சயமா அவமானப்படுத்தி தொல்லை கொடுத்தீங்கன்னா நீ தாழ்த்தி இறங்குற வரைக்கும் உன் வாழ்க்கை மாறாது. நீ பின்வாங்கி போயிருந்தா நிச்சயமா மனம் திரும்பி தேடி மறுபடியும் கட்டினாதான் வாழ்க்கை வரும். ஆனால் நீ நீதிமானா இருக்கும்போது உனக்கு நெருக்கம் வருமானால் நீ ஒன்னே வேணா, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் கனவு சொல்லாமா. ஹல்லேலூயா. அதனடுத்து ராகத்தவனுக்கு ஒப்புக்கிட்ட முதல் கர்த்தருடைய தாசன் தாவீது பாடின பாட்டின் கர்த்தர் தன்னை எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினார். யாரு முக்கியமா இதுக்கு? யாரு இதுக்கு இந்த ஹீரோக்கு வில்லை யாருன்னா சவுல். எப்பயும் அவருக்கு நெருக்கம் நிறைய. ஜஸ்ட் ஷார்ட் இன் பிரீஃப், சுருக்கமா, அவருக்கு பிரச்சனையே அவர் செய்த அக்கிரம் அல்ல, அவர் பிரச்சனையே அவர் பலிப்படுத்த உடைக்கல, அவருடைய பிரச்சனையே அவர் யாருடைய குற்றம்ல ரத்தத்தை சிந்தல. கவனிங்கள், அவருக்கு என்ன நெருக்கம் வர காரணமே, என்றைக்கு கோலியாத்தை அவர் வீழ்த்தி அவன் சிரசை வெட்டி இஸ்ரவேல் மக்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியை வெற்றி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த நாள் தான் அவர் நெருக்கத்திற்கு தொடக்கம். இது வரைக்கும் பாடி ஆராதிச்சு ஒன்றுமே அறியாத வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த தாவீதின் வாழ்க்கையில் இன்றைக்கு பிரச்சனை. அவர் கொன்றது 1000, இவர் கொன்றது 10000 என்று மக்கள் புகழும்போது காய் மகரமாய் பகைக்க தொடங்கினான் சவுல். அன்றிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நெருக்கம். நீதினால் உண்டான நெருக்கம். உன் உண்மையுள்ள வாழ்க்கைக்கு சில நேரங்களில் நெருக்கம் வரும். நீ நீதியாய் கர்த்தரை பின்பற்றி நேற்று வரைக்கும் எப்படியோ இருந்த இப்போ கர்த்தரை சத்தம் கேட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணாலே உனக்கு நெருக்கம் வரும். இந்த நெருக்கம் அது இந்த நெருக்கம் கர்த்தருக்காக நீ வாழ்ந்து உண்மையாய் வாழ்ந்து நன்மை செய்தே வாழ்ந்து அவர் நேரத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு செவிசி கொடுத்து நீ ஆடா இருப்பாய். ஆனா நிச்சயமா இந்த ஆட்டுக்கு நெருக்க வந்தே ஆகணும். நீ இதுக்காக தாழ்த்த வேணாம், அதுக்காக தாழ்த்த வேணாம் சொல்லல, அந்த மாதிரி தாழ்த்தது கிடையாது, செஞ்ச அக்கிரமத்திற்காக தாழ்த்தது கிடையாது. இந்த மனுஷனோட தாழ்த்து வேற. இவர் சொல்றானே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுறவருக்கு அவரே தஞ்சம். அவருக்கு தெரியும் யார் எனக்கு தஞ்சம் சொல்லிட்டு, என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். கவனிங்க, என்னதுங்க என்ன நெருக்கம் அவருக்கு? யாரு நெருக்கம்? சும்மா சிம்பிளா 4 மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. கவனிங்கள், மரணத்து கட்டுகள் சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை துர்ச்சனம் பிரவாகம், கெட்ட ஜனம் வெள்ளம் போல வந்தாங்களாம். என்ன பண்ணாங்களா? பயப்படுத்தினாங்களா. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டுதான். மரண கண்ணிகள் என் மேலே விழுந்து போச்சு. அப்போ நோய் வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம். இவர் மலையில், காடில், வனாந்தரத்தில், அரண்மனையில், ஊரில் எங்கெல்லாம் இவர் வாழ்க்கையில் போகிறாரோ மக்கள் இவர் பக்கம் நிற்பதை காட்டிலும் சவுல் பக்கம் நின்றவங்க தான் அதிகம். இவரை கொல்வதற்கு பல ஆயிரக்கணக்கான விசேஷமான படைகளை சவுல் கொண்டு வந்தார். பல முறை மரணத்திற்கும் எனக்கும் பக்கத்திற்கு சொல்லிட்டு சவுலின் மகன் யோனத்தான் கிட்ட காலில் விழுறாரு. ஐயா, அவர் உயிரை பிடிச்சு கொண்டு ஓடினாரு. அங்க ஓடினாரு, அவருக்காக அப்பம் கொடுத்தவனை அக்கி மேலக்க கொண்டு போட்டான். அந்த ஊர்ல ஓடினாரு, கேகிலா பட்டணத்துக்கு. அங்கேயும் இங்க இருந்தா உன்னை காட்டி கொடுத்துருவாங்க. அந்த காட்டுக்கு ஓடினாரு, அங்க ஓடினாலும் அவன் விடல. ஐயா, நாட்டுக்கு ஓடினாலும் விடல. ஐயா, வனாந்தரத்துல ஓடினாலும் விடல. மலையில ஐயா கௌதாரிய வேட்டையாட போல நான் தெல்லு பூச்சி நான் கழுது அழுதாலும் அந்த மனுஷன் விடவே இல்லை. பைபிள் சொல்லுது, அவருக்கு உண்டான நெருக்கத்தில் என்ன சொன்னார்? கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. உன் கான்சியஸ் சவுல் என்னை துரத்துவதற்கு எந்த ஒரு முகாந்தரம் இல்லைன்னு சொல்லுங்க.
ஐயா இந்த நாள்ல எனக்கு வர உபத்திரம் நான் செஞ்ச அக்கிரமத்துக்காக இருக்கக்கூடாதே. பைபிள் சொல்லுது, இந்த மனுஷன் நெருக்கத்தில் என் கூப்பிட்டாரு, இவரை பற்றி இந்த பைபிள் சொல்லுது 18, என் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் எனக்கு. பார்த்தீங்களா? பைபிள் என்ன சொல்றதுன்னா, சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், முடிக்க போறார். விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடினால் என்னை கவனிங்க, ஜெயிலில் போட்டு மாட்டி அவமானப்பட்டின பிறகு கர்த்தரை வெளியேற்றின்னு வரல. யாரை போல இல்லை, அமளி உண்டாக்கி அடி தடி போய் கெட்டு குட்டி போய் செய்கிற தப்புன்னு சொல்லி திருப்பி உணர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் பலிபிட புதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வரல. பைபிள் சொன்னா எனக்கு உபத்திரம் வந்தது, நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்ன பண்ணாருன்னா எனக்கு என் மேல் அவர் பிரியமா இருந்தாராம். எப்போ? நெருக்கம் வருவதற்கு முன்பாக. எப்போ நெருக்கம்? அப்ப பிரியமானவனுக்கு என்ன வரும்? நீ உண்மையா கர்த்தருக்கு உண்மையா இருந்தா பிரச்சனை வராதா? கர்த்தருக்கு உண்மையா இருந்தா பிரச்சனை வரும் பிரதர். என்ன பிரதர்? அப்போ உண்மையா இருக்கக்கூடாது. உண்மையா இருங்க பிரதர். பிரதர் கர்த்தருக்கு பிரியமா இருங்க பிரதர். மனசமான வேணாம் பிரதர், ஆசமான வேணாம் பிரதர். தாவீது பைபிள் சொல்ற கர்த்தர் இப்ப சொன்ன பார்த்தீங்களா, என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். கில்ட்டி கான்ஷியஸ் கிடையாது. அப்போ எனக்கு வந்து நெருக்கம் எதனால? நான் சொன்ன நீதி நிமித்த துன்பப்படுறாரு பார்த்தீங்களா, பாக்கியவான்கள். அவரவர் என் கைகளில் சுத்தத்தக்கதாக என்னை சரி கட்டினார். மனசா சொல்ல முடியாது நான் பண்ண அக்கிரமத்துக்காக கர்த்தர் என்ன ஜெயில போட்டா சொல்ல முடியாது, ஆசா சொல்ல முடியாது. என் நிர்விசாரத்தினால எனக்கு பிரச்சனை, எனக்கு வந்த பிரச்சனைனா கர்த்தருக்கு ஆதரவு வந்தார். என் நீதி நிமித்தம் கை சுத்த நிமித்தம் பைபிள் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணது, அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்கள் நான் தள்ளி, அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருந்தேன், என் துன்பப்படுத்தி என்னை உலக்கி காத்துக்கொண்டேன். இப்போதான் விஷயமே. அப்போ யாரு ஐயா இப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணுறதுமா, எல்லா நெருக்கம் ஒரு நெருக்கம் நினச்சிடும். மனாசா நெருக்கமோ ஆசா நெருக்கமோ சொல்கிறான் சிலருக்கு. நான் என்ன பண்ணேன், எனக்கு மாத்திரம் வருது. ஒத்து சொல்கிறான், என் பிள்ளைக்கு மாத்திரம் வருது, அவன் பெத்த புள்ளியா நல்லா இருக்கு. ஒரு விசுவாசி என் கண்ணது இருக்கு, என் பிள்ளைக்கு மட்டும் வருதுன்னு சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபத்தை கேட்பாரு? மாயக்காரி ஆண்டவர் அப்படியே ஜெபம் பண்ணுவார். அவன்லாம் கெட்டவன் புள்ள நல்லா இருக்குது, ஏன் புள்ள அப்போ உன் புள்ள நீதிமானா இல்லை நீதிமானா? ஐயா நீதிமானாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக போமா நீதிமான் நிற்கக்கூடாது. சிறுமைப்பட்டவனு கர்த்தர் அடைக்கலமானவர். சொல்லுங்களேன், நீ நீதிமானா இருந்தா நீ யாரை சொல்லணும்? இவர் யார் தஞ்சமா இருந்தாரு? அந்த வசனம் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ், கர்த்தர் எனக்கு தஞ்சமா இருந்தார். எப்படி ஏயா நான் நீதிக்கு தக்கதா நீ சொல்லக்கூடாது. நான் நீதியா இருந்தா ஏன் சொல்லல? அவர் ஐயப்படும் போது வயல் நான் யாருமே பாடுபடும் போது பயமுறுத்தல. எங்கேயாவது நான் நீதினு சொல்லி சொன்னாரா? அவர் நீதி வெளிப்படுத்தினாரா? அவர் அடிக்கும்போது நீதி வெளிப்படுத்தினாரா? நான் ரொம்ப உத்தமனா இருந்தேன், என்னையே அடிக்கிறேன் கேட்கலையே. அதுதான் பாடுகளின் வழி, அதுதான் தேவன் நிர்ணயித்த வழி, அதுதான் ராக்காலம். அப்படிதான் போயாகணும். கிறிஸ்து சில நேரங்களில் இந்த வழிதான் போயாகணும். நான் நீதியை நம்ம நீதியை நம்ம என்ன பண்ண பேசக்கூடாது. நம்ம நீதி நிலை வெளிப்படுத்துது யார் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் தான். நீ உண்மை உள்ளவன் யார் உன்னை ப்ரூஃப் பண்ண தெரியுமா? கர்த்தர் ப்ரூஃப் பண்ணுவாரு. நீ உத்தமன் யார் ப்ரூஃப் பண்ணுவார் தெரியுமா? கர்த்தர் உன்னை ப்ரூஃப். யாரா ஒருத்தோட அவமானப்படுத்துவான், யாராவது உன்னை புகழ்ந்து போயிடுவான். உண்மை தானே? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என்ன அப்படி சொன்னா இப்போ சொல்கிறார் பாருங்களேன். இப்போ நம்ம இப்போ முடிச்சிடலாம். ஏன் கர்த்தருக்கு பயந்த மனிதர்களை, கர்த்தருக்காய் வாழ்கிற உண்மையுள்ள மனிதர்களுக்கு நெருக்க வருது. இதுதான் முடிக்கலாம். இவர் சொல்கிறாரு 32, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆயிடுச்சு? இந்த மரண கட்டுகள், துர்ச்சன பிரகாகம், மரண கண்ணிகள் என் மேல் விழுந்து நான் சாவலை, நான் கெட்டு போல, என் சத்துரு என்ன ஜெயிக்கலை. அவர் என்ன சொல்றேன்னா, என்னை இந்த சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு? என்னை பலத்தால் இடை கட்டி இன்னும் நேத்தல்ல இன்னும் கர்த்தருக்காய் வாழும்படியாய் கர்த்தர் என்ன பண்றாரு? செவைப்படுத்தினார். அவர் என் கால்களை முட்டி தான் போச்சு, நடக்க முடியல. நம்ம நடக்க முடியலனால அவ்வளோதான், கொஞ்சம் இது பொழிச்சு நடக்க முடியல, படிக்கிட்டே ஏற முடியல. பைபிள் சொல்லுது, அவர் என் கால்களை, என்ன கால? மான் கால எப்படி இருக்கும்? குண்டா இருக்குமா? ஓடத்தக்கத உயர்ந்த பைபிள் மான்காலாக்கி என் கால்களை மான்காலாக்கி என்னுடைய உயர்ந்த தலங்கள் என்னை
இப்போ பார்த்தீங்களா நெருக்கம் ஏன் வருது? நான் சங்க சிஸ்டர் பிரதர், இப்போ உன்னோட ஸ்பிரிச்சுவல் லெவல் கீழே இருக்கிற நீ பார்த்தீங்களா? எதுக்கு? எப்போ நான் தான் நீதிமானாச்சு, நான் எந்த பாவமும் பண்ணல, ஏன் தொடர்ந்து வரேன், நான் காணி கொடுக்குறேன், நான் தசமம், எனக்கு தான் பிரச்சனை இல்லை. உன் கால் மான் கால் ஆக்கணும். என்ன பிரதர், நீ கீழே நிற்கிறியா மேலே பார்க்க போறியா? மேலே போனோமா கீழே போனோமா? நீ கீழே ஓடத்த கால் கிடையாது. எங்கே மேலே ஓடணுன்னா நெருக்க வரணுதான் ஆகும். இல்லைன்னா நீ மேலான அனுபவத்துக்கு என்ன பண்ண முடியாது? மலையின் அனுபவத்தை நீ வரணும்னா உனக்கு என்ன வேணும்? பைபிள் சொல்லுது, இப்போ யார்? நான் ஒரு வெண்கல வில்லும் என் புயங்களை வளையும்படி என் கைகளை, ஒரு காலத்தில் குச்சியை பிடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் கிட்டார் வாசிக்க அந்த ஸ்ட்ரிங்ஸோட இதை பிடிச்சிருந்தேன், அப்போது கோலியாத்தை அடிக்கும் போதே தடியை எடுத்துருந்தேன், உண்டி கோல் வச்சுருந்தேன். இப்போ என்ன கையில் வச்சுன்னுக்கிறேன்? யாராவது வெண்கல வில்ல வலிச்சிருக்காங்களா? எப்போ மலை ஏறி ஏறி காடு ஓடி ஓடி நாடு தேடி தேடி அங்கே ஓடி சத்ரு ஜெயிக்கணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி இப்போ சொல்கிறாயா வெண்கலவில் என்ன என் கையில் அடிக்கிறது, என்னை வெண்கல நான் வலிச்சிடுவேன், என் கைகளை எப்படி தெரியுமா ஆகுது? இப்போ ஐயா ஆடு மேய்க்கிற கையா இது? ஆடு மேய்க்கிற கையா? ஆடு மேய்ச்சின கையா? இப்போ இந்த கை என்னாச்சு ஐயா? அவன் சத பத்தியை வெடிச்சு வெட்டி அநேகரை வெட்டி போட்ட மனிதனை தாவீது ஒரு பெரிய பெரிய யுத்தத்துக்கு செய்வதற்கு கர்த்தர் எங்க ஆயத்தப்படுத்துறார்? இஸ் a great warrior. அவரை போல யுத்தம். பைபிள் சொல்லுது, ஐயா உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கிறது, உம்முடைய காரியம் என்னை பெரியவனாக்கும். எங்க அப்ப உபத்திரம் நிந்தை பாடு என்னத்தை கொண்டு? என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி என் சத்துருக்கு பின் தொடர்ந்து அவளை பிடிப்பேன், அவளை நிர்மூலமாக்க திரும்பேன். இப்ப சொல்லுங்க முடிச்சிட்டுமா? மரண கட்டிகள் என்ன வந்தது? என்னை சுற்றி துச்சன பிரவாகம் என்ன பயப்பட்டது, மரண பாதள கட்டிகள் என்ன சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள். இதுதான் ஜெபத்தில் ஆழ. ஓ இப்போ நான் யாரு? என்னை தொத்தினே தாங்கய்யா, நான் சொல்கிறேன் ஓடினே இருந்தையா. எப்போ பார்த்தாலும் இப்போ என்னம்மா சொல்கிறார் அவரு? என் சத்துருக்களை பின்தொடர்ந்து. இப்போ யார் ஓடுறது? இப்போ யார் ஓட விடுறது? ஒரு காலத்தில் சுற்றிக்குச்சு, விழுந்துச்சு, நடக்க முடியல, உட்கார முடியல, வயிறு வலி, என்ன சொல்கிற எல்லாச்சும் ஒன்றுமே முடியல. என்ன பண்ண? இப்போது கடந்து வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, என் சத்துருக்களை தொடர்ந்து கொஞ்சம் தூரம் ஓடிட்டு நான் டயர்டாக மாட்டேன். ஐ ஒன்ட் டயர்ட். கர்த்தர் என்னை கையை என்ன ஆக்கிட்டாரு? யுத்தத்துக்கு பழகி வச்சிட்டாரு. ஏன் கற்றுக்கு இவனுக்கு எதுக்கு ஜெபத்தை கற்றுக்கிறது? யுத்தத்தை பழகி வச்சுட்டு சத்தில் தொடர்ந்து போய் அவனை விட்டு கிடையாது. பிடிப்பேன், அவள் நிர்மலமாக்கி திரும்பேன், அவள் எழுந்திருக்க மாட்டது என் பாதன் கீழ் விழத்தக்கதாக அவர்களை. He became a brave. நார்மல் மனிதனை ஒரு உயர்வான மனிதனை மாற்றுவதற்காக, சராசரி மனிதனை, அந்த மனுஷன் பாவத்தை ஜெயிப்பதற்கு கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த மனுஷன் மற்றவர்களுக்கு எப்படி பாவத்தை ஜெயிக்கணும் என்று கற்றுக் கொடுக்கும்படியே கர்த்தர் உருவாக்குறார். கடைசியாக சொல்லி முடிப்பேன். 29 அவருடைய அனுபவம் பாருங்களேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். முடிஞ்சிச்சா? தாண்டரா இல்லையா? பைபிள் சொல்லுது தாண்டரா இல்லையா? ஒரு இடத்துல எழுதி பாருங்களா, தாண்டா சேனைக்குள்ளே தாண்ட முடியுமா? ஐயா நீ போகுமா? இது எங்கேயோ வசந்தையா? இது பாட்டு போகலாம். நானே ஒரு சேனைக்குள்ளே பாய், உன்னாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பெக்மென்ஸ் பாடு போய் பாய்ங்க. 2 பேரும் வந்தாலும் அப்படி தொடர் அடிங்கிறீங்க. பிரச்சனை வந்தவனையா வயிறு வலி வந்தாலே அப்படி டபார்னு பத்து விழுந்துடுறோம். தலைவலி வந்தால் முடிஞ்சு போச்சு, தலைவலி எதுக்கோ புள்ள, அவ்வளோதான், 2 நாள் லீவு. மதியை தாண்ட முடியுமா? சேனைக்குள் போய் நடக்குமா? சேனைக்குள் எப்படியா பாய முடியும்? ஒரு ஆள் எப்படி உண்மை ஆர்மியா அவரு? இவர் என்ன சினிமா நடிக்கிறா? அவரு ஒரு ஆள் போய் 40 பேர் துப்பாக்கி இல்லாம சொல்றாங்க சினிமால. அது மாதிரி ஆளா அவரு? இங்க ஒரு ஆள் போதும், ஒரு ஊரே அழிச்சிடுவாங்க சினிமால. அப்படிதானே? அப்படிதான் போய் பார்த்தா அதை கை தட்டி அவரை தலைவர்னு அவரை அரசியல்வாதி ஆக்கிடுவாங்க. நம்ம ஆளுங்க. இந்த ஆளு பயங்கரமான அவரு. ஒரு தலைவனை கர்த்தர் உருவாக்குற வழியை பாருங்க. கர்த்தர் உன்னை ஒரு உருவாக்குறாருன்னா நீ உபத்திரப்பட்டே ஆகணும்.
கர்த்தர் உன்னை வாழ்க்கையை பெரிய லெவலில் மாத்துறாருன்னா நீ நெருக்கப்பட நீ அழிஞ்சு போன நினைக்கிறேன். எனக்குமே சொல்றேன், நான் நெருக்கப்படும் போது துன்பம் நான் அழிய மாட்டேன். காரணம் தெரியுமா? நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே இங்கே வந்தாலும் சரி, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் எனக்கு என்ன எழுதுன்னு சொல்லட்டுமா? எனக்கு சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வரும். அது அப்புறம் பிரெயினில் பிரச்சனை வரும். ரைட்டுங்களா? என்னுடைய பிரச்சனை என்னன்னா, தூக்கம் இல்லைன்னா நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வரும். என்னதுங்க? அப்படின்னா பிரதர் சொல்லுவார், பிரெயின் என்னாகும், சூடாகும். என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் நான் சொல்லுவேன், எனக்கு இவையெல்லாம் வராது, எனக்கு கர்த்தர் என்ன நாள் குறிச்சாரோ அதனால தான் போவேன். இல்லைன்னா 15 வருஷம்ல போயிட்டுருப்பேன். ஏந்தம்மா சொல்கிறேன் இதெல்லாம் வராதுன்னு? நீங்கள் உங்களுடையோர் அல்லவென்று அறியீர்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எனக்கு தெரியும். அந்த சொல்கிறதெல்லாம் பாவத்துக்கு சாகும் முன்னாடி வந்த அருணுக்கு தான். அது பாவத்துக்கு செத்து மீட்கப்பட பைபிள் சொல்லுது, நீங்கள் உங்களுடைய அவங்க அவயங்கள் உங்களுது அல்லவே. இவையெல்லாம் யாருடையது? அதனால தான் தீமைக்கு, பொல்லாப்புக்கு, அநீதிக்கு, அநியாயத்துக்கு உலகத்தை விட்டுட்டு இது எப்போ வருதோ அப்போ ஏற்றுக்கொண்டு தான் போவோம், தவிர நிராகரிக்க முடியும். பிகாஸ் ஹல்லேலூயா. கல்விமான் ஞானத்தை கர்த்தர் அவமாக்குறார். பைபிள் சொல்லுது. இது நடந்ததா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 1 சாமுவேல் பைபிள் சொல்லுது, அங்கே ஒரு எழுதிருக்கு பாருங்களேன். அவர் ஏன் அந்த அனுபவத்தை பேச? 17ஆம் அதிகாரம் பைபிள் சொல்லுது. நான் வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ரட்சகர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அப்போ அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்ட தாவீது தீவிரமாக சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி. எதுக்கு? ஒரே ஒரு அந்த கோலியாத்தை, நீங்க கோலியத்தான் பார்த்தீங்க. கோலியாத்தை பார்த்து திரள் யூதர் இஸ்ரவேலுக்கு பயந்தாங்க ஐயா. ஆனா தாவீது கோலியாத்துக்கு மாத்திரம் இல்லை, அந்த சேனைக்குள் எதிராக ஓடி, ஒரு நாள் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பைபிள் சொல்லுது, எல்லா சேனையும் விழும்படியாய் கர்த்தர் தாவீது கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கொண்டது 1016 நெருக்கம். எப்படி? தாவீதின் போல நீங்கள் உண்மையான நெருக்கம் வருமானால் உன் கால்களை மான் காலாக, உன் கையை வெண்கல வில் வலியும்படியாய் கர்த்தர் செய்வார். நீ எதுக்கெல்லாம் பார்த்து பயந்தாயோ அதை ஓட வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. என் நீதிக்கு தக்கதாய் கர்த்தர் பலனளித்தார். என் கைக்கு அப்படி நீங்க உண்மையா இருந்தா, ஆண்டவரே நான் உண்மையா தானே இருக்கிறேன், அப்படி இருந்தா இதை உன்னை கர்த்தர் உருவாக்குற. ஒருவேளை ஆசா போல கொடுத்த வாழ்க்கை கர்த்தர் சமாதானம் கொடுத்து நிர்விசாரத்தினால் ஜெபலாம் குறைஞ்சி போச்சு. உனக்கே தெரியும், ஒரு காலத்தில் எவ்வளோ ஜபிச்சோம், பைபிள் படித்தோம். இல்லை, அப்படி இருந்தா மீண்டும் மனம் திரும்பி தேடி உங்கள் பலிபிடித்த புதுப்பிங்க, நெருக்கம் ஆயிடும். இல்லை மனாசை போல இருப்பீங்களா? ப்ளீஸ், பண்ணிட்டேயா பாவம், ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டேன், என் குற்ற மனசாட்சி குத்துதுன்னு அப்படி இருப்பீங்களா? கெஞ்சி தாழ்த்துங்கள், கர்த்தர் இரக்கமா. கண்களை மூடி ஜெபிப்போம்.